ப்ரோ अस्सलाम वालेकुम वालेकुम सलाम भाईजान पाकिस्तानी पाकिस्तानी இந்த இடத்துக்கு பின்னால வந்த உடனே ஒரு திருவிழா கோலம், ஒரு திருவிழாக்கு வந்த மாதிரியே இருக்கு. என்ன ப்ரோ, இங்க வாங்க, உள்ள வாங்க. தமிழ் படித்த ஆசிரியர் நன்றாக உள்ளது என்று சொல்லும் பட்சத்தில் நான் உரையாடுகிறேன். என் பேர் என்ன நினைக்கிறீங்க? என் பேர் அலாவுதீன். கம்பி என்ன ஒரு கல்யாணம் அவசரமா தேவை. இது இன்றைக்குதான் கேக்குறேன். வெக்கப்பட்டு கம்பியை பிடிச்சோட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். பப்புளுகான் என்னது சொல்றது? பப்பாசி. பப்பாசி விரும்பினெல்லாம் போட்டு செய்யலாம். இலங்கையில பொழுது சாப்பாடு இல்லைன்னா. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஜப்னா சீரிஸ் ஒன்றை நான் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு ரஜன் ப்ரோ, அதே மாதிரி அலஸ்டின் ப்ரோ, ஜெசி ப்ரோ எல்லாரும் வந்துட்டு கொலோனா வந்திருக்காங்க. என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. நைட் எப்படி ப்ரோ பண்ணாங்க? ஏரியாவில் எப்படி? நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்பதான் நான் வந்து பிளாக் செய்யறவங்க நேற்றே வந்துட்டாங்க. அவனோட சேனல்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து போட்டிருப்பாங்க, அதுலயும் போயிட்டு பாருங்க. என்னன்னா வந்துட்டு எங்களோட சித்திர மகள், அதாவது நான் எங்க இதுல சொல்லுவோம் சாச்சிர மகள்னு சொல்லுவோம். சித்திர மகளோட வெட்டிங் தான். என்னன்னா வந்துட்டு பொருளாதார கொஞ்சம் எஸ்பெஷலா வந்துட்டு வித்தியாசமான ஒரு முறையில வந்துட்டு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். எப்படின்னா ஒரு 7 சாப்பாடு தான் வீட்டிலேயே சமைச்சு அப்படி போடுவோம். இப்போ இந்த பிளாக்ல வந்துட்டு நீங்க அதை தான் பார்க்க போறீங்க. அதுவும் ப்ரோவோட சேர்ந்து ஃபன் பண்றதுக்கு தான் இந்த இதை வந்து நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஐடியா இருக்கல வீடியோ செய்யறதுக்கு. ப்ரோ தான் சொன்னாரு, இதை எடுத்து போடுவோம் ப்ரோ, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. கலாச்சாரம் வந்து தெரியும். ஏன்னா வந்து இவங்களெல்லாம் நல்லா வித்தியாசமா இருக்கும். இது பொருளாதார மட்டும் இந்த சாப்பாடு முறை வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம். இன்னும் கொஞ்சம் காலப்போக்கில் மாறிடும். வித்தியாசம் கொஞ்சம் சாப்பாடு போட்டு தமிழ் கலாச்சாரத்துல வந்து 4ஆம் தடவை சொல்லுவாங்க. அதான் அப்படியா? இப்போ வந்து என் காரை வந்துட்டு கழுவிட்டு அப்படியோ போகணும்னு சொல்லி இதோட காரை வந்து கேரேஜ்ல இருக்குது. முக்கியமா சாப்பாட்டு சாப்பிடுறாங்க. நாங்க இந்த காலத்துல சாப்பாட்டுல ஒரு முக்கியமான ஒரு இதை செய்யறதுதான் வந்து. ஓகே, இந்த வ்ளாக் வந்து இப்ப நான் ஃபன் பண்ண போறேன். சொப்பன சுந்தரி வந்துட்டு இப்ப கேரேஜ்ல இருக்குது. நான் புஷ் வந்து போயிட்டு அதை பாத்துட்டு இப்ப எல்லாம் வாங்கி கொடுத்து வந்திருக்கிறேன். நீங்க வந்துட்டு எனக்கு கார் அந்த கழுவுறாங்க. கழுவி முடிஞ்சதோட அப்படியே நான் போக போறோம். பாப்பா இந்த வ்ளாக் எப்படி அமைதி சொல்லி ஃபுல்லாவே என்ஜாய் பண்ண போறோம். நீங்க எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. பிளேஸ் வந்துட்டு பொலன்னார்வேல நத்யாஸுக்கு முன்னுக்கு தர்மஸ்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த டயர் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு சேவிஸ் இருக்குது. அதுவும் தர்மஸ்ரீன்னு சொல்கிற அந்த கம்பெனியில தான். இது ஒரு பெரிய ஒரு நிறுவனம் உண்டு. அவங்களோட இதால் தான் வந்துட்டு செய்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக் எல்லோரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த கார் கழுவிப்படுது பாருங்கள். ஃபுல்லாக வந்துட்டு வெக்யூம் பண்ண சொன்னேன்னா வந்துட்டு அந்த வெட்டிங் பிஸின்றதால பயணங்கள் கூட, அதால் வந்துட்டு டஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கிறதால ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண சொல்லியிருக்கிறேன். ப்ரோக் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. எனக்கு வந்துட்டு எப்பயுமே வெஹிக்கிள் வந்துட்டு க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் ஒரு எப்படி சொல்கிறேன், எங்களுக்கு ஒரு ஃபிட் மாதிரி ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு கார்டை பாடி வாஷ் முடிஞ்சு இப்போ வந்து தொடச்சிட்டு இருக்கிறாங்க. டைம் இல்லை என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ ஃபங்க்ஷன் தானே வீட்டில், அதால் வந்துட்டு அவசரமாக போகணும். இப்போ பாடி வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே, முடிகிற கட்டம் இன்னும் கொஞ்சம் தொடக்க இருக்குது. தொடச்சிட்டு இன்டீரியரையும் தொடச்சாங்கன்னா அப்படி வந்து இடத்துல வந்து போயிட்டுலாம். அதேமாதிரி ஜெசி ப்ரோட சொப்பன சுந்தரி வந்துருக்குது. அவனோட வேலையில் முடித்து அந்த ஒயில் சீல் நம்ம போயிட்டு இருந்து அதையும் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. டிரைவர் தன்னை தானே ஜெசி ப்ரோட கார் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். என்ன ப்ரோ, இவர் தானே சூஸ் பண்ணது? ஓகே, எல்லாமே அவர் தான். பேர் வச்சது அவர் தான், சொப்பன சுந்தரி. எடுத்தாண்டே வச்சாச்சு. என்ன ஸ்டிக்கர்? ஏ ஸ்டிக்கர் என் பேர்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்போ அந்த தொடச்சி முடிஞ்சிட்டுனா எங்களுக்கு போயிடும் இந்த இடத்துல இருந்து.
பாடி வாஷ் பண்ணிட்டு இப்போ நான் போக போகிறேன் வந்துட்டு ஜெஸ்ஸி ப்ரோவுக்கு வந்து குளிக்க இடம் காட்ட சொன்னார். இப்போ அதான் தேடி போகிறோம். ஆழம் இல்லாத இடம் மட்டும் தான் பார்த்து கொடுக்கணும் மகளுக்கு. எல்லாரும் நல்லா நீந்த குடியாக்கள் எல்லாம். ஆழமான இடம் வேணுமா, ஆழம் குறைஞ்ச இடம் வேணுமா? ஆழம் கூடின இடம் வேணுமா, ஆழம் குறைஞ்ச இடம் வேணுமா? குறைஞ்சதா? ஓகேவா? ஓகே அப்படியே போ. சின்னவா சொப்பன சுந்தரியை விட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு சொப்பன சுந்தரியை விட்டுட்டு வந்துட்டேன். சொப்பன சுந்தரி வேணாம். இப்போ நான் போற பிளேஸ் வந்துட்டு இதான் வந்துட்டு கிட்னி ஹாஸ்பிட்டல் லெஃப்ட்ல இருக்குது கஜன் ப்ரோ. இது வந்துட்டு ஏசியாலே நம்பர் 1 சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இலங்கையிலேயே வந்துட்டு பெஸ்டான ஹாஸ்பிட்டல். கிட்னிக்கு அடிச்சிருக்கிறாங்க. அந்த பாருங்க ஃபுல்லாக அந்த சைனா கராக்கல் ஷேப்ல தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதே மாதிரி முன்னுக்கு போகிறது வந்துட்டு இது வந்துட்டு ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து ப்ரைவேட் லேண்ட் உண்டு. நிறைய ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்குது. கேஎஃப்சி, பீட்சா ஹட், ஃபுட் சிட்டி, அதேமாரி மேலே தியேட்டர் இருக்குது. இந்த இடத்துக்கு செல்வாங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன் சொல்லி பொலனூர் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஏரியாவில். இதில் ரைட்டுக்கு போனோம்னா வந்துட்டு சோமாவத்தின்னு சொல்கிற பிளேஸ் பீகார் பெரிய ஃபேமஸான. ப்ரோ இப்போ நாங்கள் போகிற இடத்துல என்ன மாதிரி இருக்கு மேடம்? பாருங்க நல்லா இருக்கு. குளிக்கலாமா? குளிச்சா அப்புறம் சாப்பாடு என்ன மாதிரி? சாப்பாடு வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுதான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பொலனூர் ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் நல்ல ஃபேமஸ். இது நிறைய பேர் வருவாங்க நிறைய இடங்கள்ல இருந்து. மைத்திரிபால சிறிசேனா வந்ததுக்கு போகிறோம். பிரசிடென்ட் அன்னைக்கு நிறைய விஷயம் செஞ்சாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே வந்தவரா அவர் இந்த அவரோட இதான வந்து அவரோட ஊர் இதானா? அவரோட பொலனூர் தானே. ஓகே ஓகே. அப்போ அது நிறைய விஷயம் செஞ்சிருக்கிறார். நல்லா நீட்டாக அழகா சர்வீஸ் எல்லாம் நல்ல மேலே. இப்போ நான் போகிறோம் வந்துட்டு கல்விஹார் அடிக்கிற பிளேஸ். கல்விஹார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பராக்கினம் சமுத்திரம் செல்வோம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். இப்போ இந்த இடத்த தான் காட்டிருக்கிறேன் ப்ரோக்கு வந்துட்டு நீ தண்ணி குறைவாக இருக்கிறதால வந்துட்டு நெஞ்சில் அளவு தான் தண்ணி வரும். அந்த அருகிற பாருங்கள், இல்லாட்டி அந்த மேலே அந்த கல் வரைக்குமே வரும். இப்போ அங்கால காரை போட்டு குளிக்க போகிறாங்க. இப்போ இங்கே இருந்து நாங்கள் போக போகிறோம் ப்ரோ. நான் அப்படியே போகிறேன். ஓ நீ குளிச்சுட்டு கோலம் தாங்க. ரூம் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கோலம் தாங்க. அலட்சன் போய் தூங்குறாரு. என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. வேலை கொஞ்சம் இருக்குது வீட்டில். வேலையா? ப்ரோ அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்ன சரினா கோலம் தாங்க. சரியா? இழுத்துட்டு போனா கோல் அடிக்கிறேன். அங்கே பிடிக்கல. எங்கள் வீட்டுக்கு தான் வருவீங்க. சைட்ல இருந்து குளிக்கலாம் ப்ரோ. குளிக்கிற மூட் ஆயிட்டாரு இப்போ. ஓகே ப்ரோ அப்போ நானும் போயிட்டு வரேன். ஓகே ப்ரோ. இந்த இடத்துல இருந்து நாங்கள் போகணும் எங்கள் வீட்டுக்கு. ஏன்னா ஃபுல்லாகவே வேலை இருக்குது. ஒர்க் கூட போகலாம். ரைட். என்ன மாதிரி ப்ரோ இந்த பயணம் எல்லாம்? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா ப்ரோ? நீஞ்சினீங்களா? ஆனா சிலாக்கெல்லாம் இதுல வந்து குளிக்காம யாரு யாரு வழியில இருந்து யார் அது? சிலாக்கள் தான் விளங்கும். ஜெஸ்ஸி ப்ரோ போகலே சொன்னார் ஆழம் குறைஞ்ச இடத்தை பார்க்க சொல்லி. எஸ்ஜிஆரனையும் கஷ்டப்பட்டு தான் இறக்கினாங்க. என்ன அவர் ஒரு மாதிரி அடிக்கிறாரு. சாப்பிட்ட கலெக்ட் பண்றது. சாப்பிட்ட கலைப்பா பாருங்க. இந்த பாயிலே பொடி எங்களை விட அப்படியே மாட்டேங்குது. ஆனால் அலஸ்டின் ப்ரோ தான் வேற லெவலில் சாப்பிட்டாரு. முள்ளெல்லாம் கட்டிச்சு இழுத்து பிளேட்ல சாப்பிட எவ்வளவு சாப்பிட்ட கணக்கே தெரியும். இவர் எப்படின்னா எலும்பி இருந்து தின்றாரு. இப்படி சாப்பிடுறாரு. உள்ள இறக்கிட்டு திருப்பி வராரு. ஜெஸ்ஸி ப்ரோ சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணாரா? இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன ப்ரோ? ஓகே கஜன் ப்ரோட சொத்து அநியாயம் இல்லை ப்ரோ. போட்டு தின்னு ப்ரோ. அது தின்னாடி தான் ப்ரோ அநியாயம் ப்ரோ. அப்படி போடுங்கல்ல எல்லாரும் சாப்பிட்டுவாங்க ப்ரோ. அப்படி போடுங்க. அப்படி கிழிச்சிடுங்க. ஜாடா எடுத்து கொடுங்க ப்ரோ. அது அப்படி ஃபுல்லாக போட்டால் சாப்பிட்டு பட்டுருங்க.
இல்லை அதை திருப்பி நீ கொண்டு போய் சாப்பிடல. இதுக்கு மேலே ஊற்றவான குழம்பு அதுக்கு மேலே ஊற்ற மாட்டேன். ஓ அது இப்போ போயிட்டு வந்தோடனே இங்கே பாருங்க ப்ரோ வந்துட்டு சாப்பிட்டு எலும்பிட்டு திருப்பி இருந்துட்டு சாப்பிட்டாரு. அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரோ இருங்க ப்ரோ, கொஞ்சம் இருந்தேன் ப்ரோ. லூஸ் ஆகுறாரு இப்போ எலும்பி. ஓகே சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. சோடா குடிச்சிட்டு வர போறாரு திருப்பி. லூஸ் ஆகுறாரு. சுண்டல் தின்னு முடிக்கிறேன் நினைக்கிறேன். சுண்டல் தானே இது? என்னது வர கீரை சுண்டல் எல்லாம் ஒன்று தான். சாப்பிட்டா சரி வயிற்றுக்கு பாருங்க இருக்கிறேன். ரைட். அம்மா சொல்லியிருக்காங்க சுண்டல் தின்ன சொல்லி நல்லா அப்படித்தானே ப்ரோ. எங்கள் லஞ்ச் எடுத்துட்டு இப்போ ப்ரோட பேசிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் கேட்டாரு, தெரிஞ்சது சொன்னேன். என்ன ப்ரோ? நாங்களும் கணக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த திருமண நடைமுறைகள் என்ன மாதிரி இருக்கு. இரண்டாவது நாங்கள் வந்து குறிப்பா அந்த எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சோன்னா தான் ஒரு புரிந்துணர்வு கொண்டு வரும். வெளியிலேருந்து பார்க்க இப்படின்னு அந்த வாய் வழி மூலியமாக கேட்குற இதுகளுக்கு எல்லாருமே நம்பிக்கை கொண்டிருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இறங்கி அவையோட பழகிக்கு தான் அந்த விஷயங்கள் எல்லாமே அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் கணக்கு விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. என்ன சாப்பாடு ஓகே தானே? சாப்பாடு வெட்டி சொல்றதுக்கு கதைக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ, சாப்பாடு வெட்டி சொல்லுங்க. வேற லெவல் சாப்பாடு. அது அல்டிமேட் ப்ரோ வந்துட்டு போயிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு வந்தாங்க. அதால இப்போ டயர்ட் என்ன பண்ணல. இல்ல எங்களுக்கு நான் குளிக்கிறேன். நான் குளிக்கல. நான் எடுத்து போய் குளிச்சுட்டு நித்தியம் அடிச்சுட்டு சாப்பாடு திருப்பி வர போறோம். ஓகே, இப்போ அடுத்த வ்ளாக் வந்துட்டு எப்படின்னா, இப்போ ப்ரோ போகிறாங்க போயிட்டு ரெஸ்ட் எடுத்து வந்த அன்னைக்கு நைட் சாப்பாடு இந்த வ்ளாக் நாங்கள் அப்படியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த நிறைய இது ஒரு புது விஷயம் உண்டு. அது இந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகே, போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. இரவு சாப்பாடு தந்து சாவடிக்கு வெட்டுறதுதான். 2 மாதம் டயட்ல இருந்து இப்போ என்ன இதாக்கிட்டாங்க 2 நாளா. ப்ரோ நல்லா சாப்பிடுங்க ப்ரோ. அது ஒரு ஜாம் ஒன்று தந்தாங்க, மாங்காய் ஜாம் ஒன்று. அது இன்னும் இந்த அடி தொண்டைக்கெல்லாம் அந்த டேஸ்ட் ஒன்று இருக்குதா. போய்க்க ஒரு போட்டில் ஒன்று போட்டில் மெத்த பீஸ் அதுவும் பீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மொத்த பீஸ் சாஃப்டாக இருக்கு. வாயில் வச்சு ஒன்று கரையிற மாதிரி இருந்தது. என்னங்க ப்ரோ வந்து பிரேசனம் பார்த்துட்டார், முள்ளெல்லாம் கடிச்சு இழுத்து. நாங்கள் சாப்பாட்டுக்கு வஞ்சாவே வைக்கிறே இல்லை. சாப்பாடு இப்போ எல்லாரும் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நல்லா ருசிச்சு கடிச்சு இது பண்ணி வச்சு சாப்பிடுவோம். சொல்லு நல்லா இருக்கு. மரத்துல வந்து பிக்கலாம். ஓகே, சந்திப்போம். நேரு அப்பா கேட்டாரு ப்ரோ, சொப்பன சுந்தரின்ற அந்த காரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அலஸ்டின் ப்ரோ கேட்டாரு, யாரு ஒரு நல்ல தமிழ் பேசுறாரு அப்படின்னு. அவரும் தமிழ் தான் டீச் பண்ணாரு. அப்படி கிளியரா பேச போகல. தமிழ் படித்த ஆசிரியர் நம்மளை நன்றாக உள்ளது என்று சொல்லும் பட்சத்தில் நான் உரையாடுகிறேன். மிகவும் சந்தோஷமாக உள்ளது. எந்த வீடியோ தெரியும்? அந்த கார்ல போனோம்னா தமிழ் ப்ரோஸை பார்க்க போனோம். அந்த வீடியோல எங்க ரைடர் ரூமு போயிட்டு தூங்க, போற வரல தூங்கிறாம. ஓகே ப்ரோ, சந்திப்போம் நைட்டுக்கு வாங்க. ஓ நைட்டுக்கு வாங்க. பாய். மரக்கறி வெட்டுறாங்க, வெங்காயம், கத்திரிக்காய். டாக்டர் முன்சிர். ஓ ரியாஸ் டீஷர்ட்டை பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு ஜெஸ்ஸி ப்ரோ எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட வந்து வெல்கம் பண்ண போகிறோம். போயிட்டு அப்படியே பின்னி கூப்பிட்டு போயிட்டு மாடெல்லாம் அறுத்து இப்போ ஃபுல்லாக சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அங்கே போயிட்டு எங்களுக்கு இவனில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க விடணும். அடுத்து நைட்டுக்கும் ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு வந்துருக்கு. ஓகே, இப்போ இது பார்ப்போம். ப்ரோவில் எங்கே இருக்காண்டு. ப்ரோ
अस्सलाम वालेकुम वालेकुम अस्सलाम भाईजान पाकिस्तानी कंफर्म गाड़ी சேர்ந்து அசல் அப்படியே இருக்கேன் அசல் ஓ சீதா ஒரு முஸ்லிம் பாய் மாதிரி இருக்கு ப்ரோ சீரியஸா வேற லெவல்ல இருக்கு ப்ரோ வேற லெவல்ல இருக்கா நான் உங்கள மாதிரி மாறிட்டேன் ஆனா சார மட்டும் நான் ஆட்டிட்டு சொல்ல வரேன் சார மட்டும் ஆட்டிட்டு சொல்ல வரேன் பாய் வர சாரம் அவன்ட்ட இன்னைக்கு வந்து கடனுக்கு வேண்டி நான் ஜிப்பா தான் பார்த்தேன் இந்த சைஸுக்கு தைக்கலாம் ஜுப்பா எடுக்கலாம் ப்ரோ எடுக்கலாம் வேணா அப்ப நாளைக்கு ஜிப்பா ஒன்று போட்டு பஞ்சாபி நாங்க வாங்கி அப்ப நாளைக்கு ஜிப்பா போடும் ஓகே வாங்க ப்ரோ போமா அப்படியோ என்ன ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் இன்னைக்கு இரவு மாடல் அறுத்து நாளைக்கு ஆக்கக்கூடிய அந்த இறக்கெல்லாம் இருக்கு ஃபுல்லா ஏற்பாடு செஞ்சுட்டாங்க நாளைக்கு வந்து சாப்பாடு உங்களுக்கு ஸ்பெஷல் தரணும் இனி லைட் எங்களுக்காக இவர் தெரியுமா நாங்க முழுசா மாறிட்டோம் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்காரு இந்த இடத்துக்கு பின்னால வந்த உடனே ஒரு திருவிழா கோலம், ஒரு திருவிழாக்கு வந்த மாதிரியே இருக்கு. என்ன ப்ரோ இங்க வாங்க, உள்ள வாங்க. திருவிழாக்கு வந்த மாதிரி இருக்கா இல்லையா? அதான் சத்தியமா ஒரு திருவிழாக்கு வந்த மாதிரி. அதான் சுத்தி இருக்கிற அயலவர்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துல நிக்கணும். பின்னால பாருங்க, பின்னால பார்த்தா தெரியும் மாட்டிறைச்சியை வந்து அப்படியோ உரிச்சு அப்படியோ வச்சிருக்கணும். சுத்தி வந்து வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கு. இங்கால எல்லாம் பாத்தீங்கன்னா இரவிரவா சமையல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. ப்ரோ சொன்னவர் இங்க வாங்க ப்ரோ சொன்னவர் ப்ரோ நீங்க வாங்க 12 மணிக்கு பிறகுதான் நாங்க ஃப்ரீயா இருப்போம். இரவிரவா உங்களை நித்திர உள்ள விட மாட்டோம். இங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படி போல கிடக்கு. 12 மணிக்கு பிறகுதான் ஃப்ரீ ஆகும். இரவிரவா சமையல் நடந்து கொண்டு ரைட். இதுல எத்தனை மாடு அடிச்சிருக்கு? 2 மாடு அடிச்சிருக்கேன். 2 மாடு உண்மையிலேயே நான் சொன்னவர் ப்ரோ வாங்க ப்ரோ மாடு அடிச்சு எல்லாம் அடிப்ப விட்டுரு. ஆனால் உண்மையிலேயே இங்கே தொங்க விட்டுருக்கு. முதல் என்ன ப்ரோ சரிங்க குக்கிங் என் பேர் என்ன நினைக்கிறீங்க? என் பேர் அலாவுதீன். நான் இங்க பக்கத்துல முன்சிப் பண்ண ஃப்ரெண்ட் தெரியாதா? இங்க வந்திருக்கேன் முன்சிப் பண்ண ஃப்ரெண்ட். கண்டது இல்லையா? உங்களை கண்டிருக்கிறேன். என்ன அஸ்ஸலாமு அலைக்கும். யூடியூபர்ஸ் அவர் கஜன் இந்த ஜெஸ்ஸி அவரு அது கொஞ்சம் பக்கப்படுவாரு. கம்பி என்ன பிடிச்சிருந்தா ஒரு கல்யாணம் அவசரமா தேவை. இது இன்னைக்குதான் கேக்குறேன். வெக்கப்பட்டு கம்பியை பிடிச்சோட்டு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஜாம் எல்லாம் வந்து வேலையை இங்க செய்யணும். என்ன ஜாம் செய்றீங்க? அன்னாசி இல்ல பப்புளுகாண்ட என்னது சொல்றது? பப்பாசி விரும்பின எல்லாம் போட்டு செய்யலாம். மத்தியானம் ஒரு ஜாம் ஒன்று சாப்பிடும் மாங்காயில. நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க. அந்த மாதிரி என்ன சாப்பாடுன்னா சொல்லி இலங்கையில சாப்பாடு இல்லைன்னா எல்லாருமே வந்து இப்போ சமையல் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றணும். எல்லாரும் சகானில் போட்டு தான் சாப்பிடணும். இப்போ நாங்களும் வந்து கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறோம். இப்போ வந்து சாப்பாடு வந்தது. இவ்வளோ நேரம் சமைச்சு சாப்பாடுகள் எல்லாம் வந்துட்டு இது சாம்பிள். சஹானில் வந்து சாப்பிட்றது ஒரு தனி தான். மத்தியானமும் சாப்பிட்னாங்க. ரைட்
மனசுக்குள்ளே என்னமா யாரு மேல கண்ணமா நீ அவரை கட்டிக்க ஆசிந்த பஞ்சரல்லு